பாங்கு தொடர்பாக அந்த சகோதரர் கேட்ட இன்னொரு கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு பரவலாக உலகம் முழுக்க பள்ளிவாசலில் அழைக்கப்படக்கூடிய அந்த பாங்கு என்பது மிக ராகமாக மிக நீளமாக சொல்லப்பட்டு வருகிறது. இப்ப இது மார்க்கத்துல சரிதானா? இவ்வாறு ராகம் போட்டு சொல்வது நபி வழிதானா? இதற்கு என்ன ஆதாரம், விளக்கம் தாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இந்த சகோதரர் சொன்ன மாதிரி இன்னைக்கு உலகம் முழுக்க இன்னும் சொல்வதாக இருந்தால் முதல் ஆலயமான மக்காவில் கூட அந்த பாங்கு மிக நீளமாகத்தான் சொல்லப்பட்டு வருகிறது. அதை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டுதான் உலகம் முழுக்க பாங்கை ராகமாகத்தான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்போ நம்ம மக்கள் பாங்கு முதற்கொண்டு எந்த ஒரு வணக்கத்தையும் யாரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு புரிதல் இல்லாமல் மார்க்கம் என்ற பெயரில் முன்மாதிரியாக இன்றைக்குள்ள சவுதியைத்தான் மக்கள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் இந்த ஒரு நிலைமை. இப்ப பாங்கு சொல்வது என்பது ராகம் போட்டுதான் சொல்ல வேண்டுமா என்று கேட்டால் அவ்வாறு சொல்வது அது தவறான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பாங்கை மிக நீளமாக சொல்லுகிறார்கள் அல்லவா? இது எதற்காக பாங்கு சொல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் இவ்வாறு நீளமாக சொல்வது சரியா தவறா என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். பாங்கு எதுக்கு சொல்லப்படுது? மக்களை தொழுகைக்கு அழைப்பதற்காக இஸ்லாத்தில் கற்றுத்தந்த ஒரு அற்புத வணக்கம். மக்களை கூப்பிடுறோம். மக்களை கூப்பிடும் போது எப்படி நம்ம கூப்பிடுவோம்? தொழுகைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். இத பாட்டு பாடி கூப்பிடக்கூடிய நிலை நம்மள்கிட்ட இருந்தால் அப்ப கேட்கிறவன் எப்படி நினைப்பான்? என்ன தொழுகைக்கு வான்னு கூப்பிடு, என்ன பாட்டு பாடி என்னை தொழுகைக்கு வான்னு கூப்பிடுறான்னு சொன்னால் தமிழ்ல கேட்டாலே நம்ம ஏத்துக்க மாட்டோம் தானே. இப்ப நம்ம சிந்தித்தாலே என்ன விளங்குகிறது? ஒருவரை நம்ம கூப்பிடும் போது இங்க வாங்க பாயின்னு கூப்பிடுறோம். அத பாட்டு பாடி கொண்டு நம்ம கூப்பிட்டா எப்படி கற்பனையில யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளை இங்க வாங்க அங்க போங்கன்னு சொல்றோம். அத பாட்டாக கூப்பிடக்கூடிய நிலை வந்தால் அவர் இங்க வருவாரா அங்க போவாரா? எதையுமே செய்ய மாட்டாரு. நம்மளை பைத்தியம்தான் சொல்லுவாரு. ஏன்னா ஒவ்வொரு மொழிக்கும் அதற்குண்டான அர்த்தத்தை தான் நம்ம கொடுக்கணும். ஆ என்றால் அது ஆதான், ஆவண்ணா தான் ஆவண்ணான்னு சொல்லணும். அப்ப ஆவண்ணா அப்படின்னு வராது. இப்ப அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இருக்கு, அதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லாஹ் அதான் அதனுடைய அர்த்தம். இத பாங்கின் பேர்ல அல்லாண்டு நீட்டினால் அது லாவண்ணாவாகவா போகுது. இப்ப அல்லாவுடைய பேரையே நம்ம மாத்தி சொல்ற மாதிரி போகுது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு தான் இருக்குது. அத அஷ்ஹது அல்லாண்டு அதுல ஒரு லாண்டு நீட்டுவோம், இல்லல்லாண்டு ஒரு லாவ நீட்டுவோம். அதே போல அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாண்டு நீட்டுவோம். இப்படியான ஒரு பழக்கம் இது மொழி பிரச்சனை. மார்க்கத்துல ரசூல்லா நீட்டி சொன்னாங்களா நீட்டாம சொன்னாங்களா என்று பார்ப்பதை விட மொழி பிரச்சனை தானே இங்க இருக்குது. மொழியை இந்த மொழியை எப்படி வாசிக்கணும்னு தெரிஞ்சாலே அப்ப ரசூல்லா இதை நீட்டி தான் சொல்லியிருப்பாங்க, இதை சுருக்கி தான் சொல்லியிருப்பாங்கன்னு விளங்கிடலாம். அப்ப இதெல்லாம் பார்த்தால் இப்போ ஒரு எழுத்தை அந்த உச்சரிப்புல தானே சொல்லணும். இப்ப ஹையால சலான் இருக்கு, தொழுகைக்கு வாங்கன்னு அழைக்கிறோம். ஹைண்டு நீட்டிக்கிட்டு யாண்டு ஒரு நீட்டிக்கிட்டு அஸ்ஸலா பண்ணிட்டுறோம். தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிடுறத பாட்டா கூப்பிட்டால் யாராவது ஏத்துக்கிறோமா? தமிழ்ல கூப்பிட்டா நம்மளை கிறுக்கன்னு நினைச்சிருவாங்க. அதனால நம்ம அரபுல போட்டு விளையாடக்கூடிய நிலைதான் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்குது. அப்போ மக்களை தொழுகைக்கு அழைப்பதை பாட்டை போன்று ராகமாக சொல்லி அழைப்பது மார்க்கத்துல அது கூடாத ஒரு காரியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா ராகம் என்பது மார்க்கத்துல சில விஷயத்துல ராகத்துக்கு அனுமதி இருக்குது. இப்ப தொழுகையில சூறா ஓதுறோம், அதை கொஞ்சம் ராகமா ஓதுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. எதுக்கு அனுமதியோ அதை மட்டும் ஓதணும். அந்த ராகத்தை கூட அந்த எழுத்து உச்சரிப்பை முன்ன பின்ன மாத்தி நம்ம ஓத முடியாது. புரியுதா? ராகம் என்பது அல்லாண்டு நீட்டு ஓதுறது ராகம் கிடையாது. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது என்ன என்று கேட்டால், இப்படி பாங்கை ராகம் போட்டு நீட்டி சொல்லக்கூடிய ஒரு நிலை இதற்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ இமாம்கள் இதை கடுமையான முறையில எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அது பற்றியான சில தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இப்ப இப்னு உமர், அப்துல்லா என்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பையன், அவங்கள இப்னு உமர்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாங்கை ராகம் போட்டு சொல்லக்கூடிய நபரை பார்த்து சொல்றாங்க,
இன்னி ல உபுகிலுக்க ஃபில்லா, நான் அல்லாஹ்வின் விஷயத்துல உன்னை நான் வெறுக்கிறேன். ஏனென்றால் லி அன்னக்க தத்த கன்னாபி அதானிக்க, உன் பாங்கை நீ ராகம் போட்டு சொல்லுகிறாய், மிக நீட்டி சொல்லுகிறாய், அதனால நான் உன்னை வெறுக்கிறேன்னு யார் சொன்னது? சஹாபி சொல்றாங்க. அப்ப பாங்கை ராகம் போட்டு சொல்லக்கூடிய ஒரு நபரை பார்த்து உன்னை நான் வெறுக்கிறேன், ஏன்னா நீ பாங்க ராகம் போட்டு சொல்ற அப்படின்னு எச்சரித்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போல உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ற தாபி தலைமுறை சேர்ந்தவர், அந்த காலத்துல ஆட்சியாளராக, சிறந்த ஆட்சியாளராக இருக்கிறாரு. அப்போ அவர் காலத்துல ஒரு நபர் நீட்டி பாங்கு சொல்றாரு ராகம் போட்டு. அப்ப அந்த நபரை பார்த்து சொல்றாங்க, அத்தின் அதானன் சமஹன் வயில்லா பகத்தசில்னா, நீ பாங்கை எளிமையான முறையில சொல்லு, அதாவது ரசூல்லா கற்றுத்தந்த அடிப்படையில சொல்லு, அப்படி இல்லாட்டினா இந்த வேலையை விட்டு விலகி போயிரு அப்படின்னு எச்சரிக்கை செய்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் முற்காலத்துல வாழ்ந்த இமாம்கள், தாபியங்கள், சஹாபாக்கள் இந்த ராகம் போட்டு சொல்லக்கூடிய பாங்கை ராகம் போட்டு சொல்லக்கூடிய அந்த நிலைமைகளை எப்படியெல்லாம் எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல இமாம் மாலிக் இப்னு அனஸ் என்ற ஒரு இமாம் சொல்றாரு, அன்னஹு கான யக்ரஹு தத்ரீப ஃபில் அதான், அதாவது பாங்கில் ராகம் போட்டு சொல்வது வெறுக்கத்தக்கது என்பதாக அவங்க வைத்துக்கொண்டு யுன்கிருஹு இன்காரன் சதீதா, இதை கடுமையான முறையில வெறுத்தார்கள் என்பதாக நாம பல ஆதாரங்களை பார்க்கிறோம். அதே போல இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்க சொல்றாங்க, இந்த ராகம் போட்டு பாங்கு சொல்வதை பற்றி சொல்லும்போது, லா யோஜிபுனி, எனக்கு இது பிடிக்காது, ஹுவ ஷபீஹும் பில் கினா, ஏனென்றால் இது பாட்டு பாடுவது மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னதாக பார்க்கிறோம். அதே போல இமாம் அல் குருத்துபி அவங்க சொல்றாங்க, ஹாதிஹின் நகமாத்துல்லத்தி இபத்ததாகல் ஜுஹால், அறிவியினர்கள் உண்டாக்கிய இந்த ராகம் போட்டு சொல்லக்கூடிய இந்த பாங்கு என்பது பைன்னஹா குப்ரும் பில் லிசானி இந்த அகலில், ஆலிம்களிடத்தில் இது நாவால் செய்யப்படக்கூடிய இறை மறுப்பு என்பதாக எச்சரிக்கை பண்ண செய்திகளை பார்க்கிறோம். அதாவது இறை மறுப்பு என்று சொல்றாங்க, ராகம் போட்டு பாங்கு சொல்வது இறை மறுப்பு என்று எச்சரிக்கை செய்ததாக பார்க்கிறோம். அதே போல இமாம் இப்னு குதாமா என்ற ஒரு இமாம் சொல்றாங்க, யுக்ரஹு தத்ரீபு ஃபில் அதான், பாங்கில ராகம் போட்டு சொல்வது என்பது வெறுக்கத்தக்கது, வஹுவ மத்து சௌத்தி பிகில் கல்கினா, ஏனென்றால் அது பாட்டு பாடுவது போல சப்தத்தை நீட்டி சொல்வது அப்படின்னு சொல்றாங்க. பாட்டு பாடுவது மாதிரி குரலை நீட்டி சொல்றதுதான் இந்த பாங்கல் சொல்லக்கூடிய அந்த ராகம், அது நான் வெறுக்கிறேன் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதே போல இமாம் நவவி அவங்க சொல்றாங்க, அம்ம தத்ரீபு ஃபில் அதான் மக்ரூஹுன் லில் காயத்தி, பாங்கிலே ராகம் போட்டு சொல்வது கடுமையான முறையில வெறுக்கத்தக்கது என்பதாக பல இமாம்கள் இந்த பாங்கை ராகம் போட்டு நீட்டி சொல்லக்கூடியதை வெறுத்து எச்சரிக்கை செய்த செய்திகளை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இது ராகம் போட்டு சொல்வது அது நபி வழி கிடையாது, அது மார்க்கத்தில் இல்லாதது. ஒரு எழுத்தை அந்த எழுத்துடைய உச்சரிப்பில் தான் சொல்லணுமே தவிர பாங்கின் பெயர்ல மக்களை அழைக்க வேண்டும் என்பதற்காக பாட்டை போல மெட்டை எடுத்துக்கொண்டு சொல்வது என்பது அது மார்க்கத்தில் இல்லாத புதுமையாக உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை எச்சரிக்கை செய்தவனாக இந்த விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.